இந்த கருப்பு எள் குறிப்பா பெண்கள் அவங்களோட அன்றாட உணவுல சேர்க்கும் போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல கருப்பு எள் அடிக்கடி சாப்பிடுற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படாம தடுக்க முடியும். எப்படின்னா, இந்த கருப்பு எள்ளுல பாத்தீங்கன்னா செசாமின் அப்படின்ற முக்கியமான ஒரு மூலப்பொருள் இருக்கு. இந்த செசாமின் அப்படின்ற வேதிப்பொருள் என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டி புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் வளராம தடுக்கும். தாய்லாந்துல ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்த எள்ளு வைத்து. இந்த ரிசர்ச்சோட முடிவுல என்ன சொன்னாங்கன்னா, எள் அடிக்கடி நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தோம்னா புற்றுநோய் ஏற்படாம தடுக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம புற்றுநோய் இருக்கிறவங்களும் அவங்க அன்றாட உணவுல எள்ளு சேர்க்கும் போது புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த தன்மையும் எள்ளுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எள்ளுல புரத சத்து அதிக அளவுல இருக்கு, அதாவது புரோட்டீன், கால்சியம் ஊட்டச்சத்து கூட அதிக அளவுல இருக்கு. இந்த கால்சியம் சத்து நம்ம எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யும். பெண்கள் அவங்க அன்றாட உணவுல எள்ளு சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா மாதவிடாய் நிக்கிற காலகட்டத்துல ஏற்படக்கூடிய மூட்டு வலி, கை கால் வலி எல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். மெனோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாம் குறைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த கருப்பு எள்ளுல நிறையவே இருக்கு. பெண்கள் அந்த எள்ளு அவங்க அன்றாட உணவுல சேர்க்கும் போது இர்ரெகுலரா இருக்கக்கூடிய மாதவிடாயை கூட சரி பண்ணும். எப்படின்னா, இதுல லிக்னன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள். இந்த லிக்னன் அப்படின்றது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல ஹார்மோன் ப்ரொடக்ஷனை சீராக்கும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு சரியா ஏற்படாது இல்லையா, அவங்க அன்றாட உணவுல அளவோட இந்த கருப்பு எள்ளை சேர்த்துட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதோட மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்யக்கூடிய அந்த தன்மை கருப்பு எள்ளுல நிறையவே இருக்கு. இந்த கருப்பு எள்ளுல இரும்பு சத்து கூட அதிகமா இருக்கு. இது என்ன செய்யும்னா, பெண்களுக்கு ரத்த சோகை ஏற்படாம தடுக்கும். நம்ம உடம்புல ரத்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி அனீமியா ஏற்படாம தடுக்கிறதுக்கும் இந்த கருப்பு எள் ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா எல்லா பெண்களும் அவங்க அன்றாட உணவுல கருப்பு எள் நீங்க ஏதாவது சாலட் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது மேல தூவிக்கலாம், ஸ்பிரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் கண்டிப்பா பெண்கள் அவங்க அன்றாட உணவுல சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இன்னைக்கு பார்த்தோம்.